ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் காட்டுக்கு போனதுலேருந்து தன்னுடைய மனைவி கௌசல்யோட துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தார் தசரதர். அன்னைக்கு 6வது நாள் இரவு. அன்றைக்கி அவர் பேசிகிட்டே இருந்தார் கௌசல்யா கிட்ட. இந்த மாதிரி தான் பண்ணின ஒரு தப்போட விளைவு தான் இப்போ தான் அனுபவிக்கிறதா சொன்னார். அப்போது ஒரு ஓசை மூலமாக விடக்கூடிய ஒரு அம்பு மூலமாக ஒரு ரிஷியினுடைய மகனை நான் மாற்றிட்டு அதை பற்றி சொல்கிறேன். அப்போ ஒரு உடல்லேருந்து அம்பை எடுக்கும்போது அந்த உயிர் பிரிஞ்சுடுறது, அவருடைய தலையும் சாஞ்சுடுறது. அவர் உயிர் பிரியும் போது சரிய நதிக்கரையில் தண்ணீர் அவர் உடலை கழுவித்து தாங்க முடியாத மனசு வருத்தத்தோடு சித்த நேரம் அங்கே நின்றுட்டு இந்த துறவி கொண்டு வந்த குடத்துலையே நீரை எடுத்துட்டு அவங்க காட்டின வழியில் அவங்களுடைய தந்தையினுடைய ஆசிரமத்தை போய் நான் அடைஞ்சேன். அங்கே பார்வை இல்லாத கதி இல்லாத அவருடைய பெற்றோர்கள் 2 பேரை நான் அங்கே பார்த்தேன். யாரோ ஒரு பாவியினால் சிறகுகள் வெட்டப்பட்ட 2 பறவைகள் போல் அங்கே அவள் எனக்கு காட்சி அளித்தேன். ஏற்கனவே துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன்னா அவளை பார்த்தோன்னே முழுசாக துயரில் எனக்கு அழுந்துட்ட மாதிரி ஆகிடுறது. ரொம்ப கஷ்டமாயிட்டேன். இப்போ தசரதர் மேலும் சொல்கிறார், என்னுடைய காலடி ஓசை கேட்டு அவள் 2 பேரும் அவளுடைய மகன்தான் வந்துட்டான்னு நினச்சிக்கிறாங்க. மகனே, நீயே எங்களுடைய கண்கள், நீயே எங்களுடைய ஆதாரம். உன் நினைவில்லாத வேறு சிந்தனை எங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட எங்ககிட்ட பேசாமல் வந்து நிற்கிறியே, ஏன் தண்ணி எடுத்துட்டு வர நேரம் ஆகிட்டதுனால உனக்கு என்ன நேர்ந்ததோன்ற கவலை உன் தாயாரை பற்றின்றதுப்பா, ஏன்பா இவ்வளோ தாமதம் சொல்லுன்னு அந்த தந்தை கேட்குறாரு. அப்போ கவலை, அச்ச, துக்கம் எல்லாமே வச்சுட்டு தன்னை தடுமாறிண்டு தசரதர் பதில் வரைச்சதா சொல்கிறார். நான் உங்களுடைய மகன் இல்லை, நான் ஒரு சத்திரியன். என் பேர் தசரதன். வேட்டையாடுறதுக்காக இந்த காட்டுக்கு வந்தேன்னா நதியில் யானை நீர் குடிக்கிற சப்தம் கேட்டு அந்த சப்தத்தின் மூலம் அம்பை எய்தேன். ஆனால் அங்கே இருந்தது யானை இல்லை, உங்கள் மகன். நான் எய்த அம்பு அவரை தாக்கி அவர் உயிர் நீத்துட்டார். என்னுடைய அஜாக்கிரதையின் காரணமாக தான் இந்த கதி நேர்ந்தெடுத்து. இதுதான் நடந்த விவரம். இனி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி நான் நடக்கிறேன்னுட்டு வணங்கி கேட்டுக்கிறார். அப்போது தன்னுடைய இளம் வயதில் நடந்த அந்த நிகழ்ச்சியை பற்றி கௌசல்யா கிட்ட விவரித்துட்டு மேலும் சொல்கிறார். கடுமையாக சபிச்சு விடுற தவ வலிமை பெற்றிருந்த அந்த வயோதிக முனிவர் நானே என் குற்றத்தை ஒப்புக்கொண்டதுனால என் மேலே கோபப்படாமல் பேச தொடங்கினார். நீயா வந்து விவரத்தை என்கிட்ட சொல்லியிருக்காட்டாக்கா உன் தலை சுக்குநூறாக வெடிச்சிருக்கும். ஒரு பாவமும் அறியாத துறவியை கொண்டுடுற சத்திரியனுடைய தலை அவன் உடலில் தங்கவே தங்காது. அவன் இந்திரனே ஆனால் கூட அவனுக்கு அந்த கதி தான். அன்னியோடு அவன் கதை முடிஞ்சிடும். ஆனால் நீ உன்னுடைய குற்றத்தை நீயே வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லை, இப்போ நீ இது அறியாமல் செஞ்ச குற்றம். அதனால் நீ இன்னமும் உயிர் வாழ்ந்துட்டுருக்க. இல்லாட்டாக்கா நீ மட்டும் இல்லை, ரகுவம்சமே இன்னியோடு அழிஞ்சிருக்கும். இப்போ எங்களுடைய மகன் உடல் விழுந்திருக்க இடத்துக்கு அழிச்சின்னு போன்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறார். அவருடைய மனைவியையும் அந்த முனிவரையும் சரிய நதிக்கரையில் அவருடைய மகன் இருந்த உடல் இருந்த இடத்துக்கு அழிச்சின்னு போனோம். முனிவருடைய கையை எடுத்து அவருடைய மகன் உடல் மேலே வச்சேன். அந்த முனிவர் மகனின் உடலை மீண்டும் மீண்டும் தொட்டுண்டே பேச தொடங்குறார். இரவு நேரத்தில் சாஸ்திரங்களை படிக்கும் உன்னுடைய இனிய குரலை நான் இப்போ இனிமேல் கேட்பேன். பார்வையும் உடல் சக்தியும் இல்லாத எங்களுக்கு இனி யார் உணவு தேடி தருவாங்க? உன் மேலே என்னுடைய உயிரையே வச்சுருக்க உன்னுடைய தாயார் இனி நான் எப்படி தேற்ற போகிறேன்? மகனே, இன்றைக்கே தனியாக யமன்கிட்ட நீ போயிடாத, நாங்கள் 2 பேரும் உன்னோட வந்துடுறோம். இப்படியே மேலும் பலவாறாக பரிதாபமாக அந்த முனிவர் தன்னுடைய மகனுக்குடைய இறுதி சடங்குகளை செஞ்சு முடிக்கிறார். அப்பயே இந்திரன் ஆகாயத்துலேருந்து தோன்றுறார். இறந்து கிடந்த அந்த முனிவருடைய மகன் இந்திரனோட வானுலகம் அடையிறத நான் பார்த்தேன். அப்போ அந்த மகன் தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட, உங்களுக்கு நான் தவறாமல் படிவிட செஞ்சதுனால எனக்கு இந்த நற்கதி கிடச்சிருக்கு. விரைவில் நீங்களும் என்னோட வந்து அடைஞ்சிடுவீங்க, கவலை வேண்டாம்னு சொல்லி அந்த மகன் தேற்றுறார். இந்திரனும் அந்த இளம் துறவியும் தெய்வீகமான தேரில் அமர்ந்து வானுலகம் போனாங்க. இதுக்கு பின்ன அந்த வயோதிக முனிவர் என்னை பார்த்து, என் மகனை கொன்ன மாதிரியே என்னையும் கொன்னுடு. தவறு செஞ்சாலும் அதை அறிஞ்சே செய்யலைன்னாலும் நீ இன்னும் உயிர் வாழ்ந்தாலும் உன்னுடைய தவறின் விளைவு உன்னையும் பாதிக்க வேண்டும். இது தவிர்க்க முடியாதது. மகனை பிரிஞ்சு நான் படுற துன்பம் உனக்கும் நேரும். நீயும் உன் மகனை பிரிஞ்சு அந்த பிரிவின் காரணமாக ஏற்படுற துன்பத்தின் விளைவாக தான் உயிரை விடுவேன். தான் செய்கிற நல்ல காரியத்துக்கு ஏற்ற பலனை ஒரு மனுஷன் அடையிறது போல தன்னுடைய தவறோட விளைவையும் அடைஞ்சு தான் தீரணும் அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறார். மகனுடைய செதைக்கு தீ மூட்டுறார். தன்னுடைய மனைவியும் தானும் அதில் விழுந்துடுறார். அவளும் சொர்க்கத்தை அடைஞ்சிடுறாங்க. இப்போ எனக்கு நேர்ந்திருக்க கதியை பார்க்கும்போது எனக்கு இந்த சம்பவம் தான் நினைவுக்கு வருது. நல்ல உணவோடு சேர்ந்து கெட்ட உணவையும் உட்கொண்டாக்கா வியாதி தானே வந்து சேரும். அதுபோல் பல நல்ல காரியங்களை செஞ்சுருந்தா கூட அதனோட சேர்ந்து நம்ம செய்கிற தவறும் அதனுடைய பலனை தந்தே தீரும். அன்றைக்கி அந்த முனிவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கி பலிக்கிறது. கௌசல்யே, என்னுடைய பார்வை மங்கிறது, நீ இருக்கிறத கூட என்னால் பார்க்க முடியலன்னு தொடர்ந்து சொல்கிறார் தசரதர். அவருடைய வார்த்தைகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.